வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பிஜேபி 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 நம்மளுடைய கருத்து கணிப்பு எல்லாத்துலயுமே வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே எப்படியும் பிஜேபி தான் ஜெயிக்கும்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம பலமுறை சொல்லியிருந்தோம். அது நம்மளுடைய கணிப்பு கிடையாது. கருத்து கணிப்பு நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளையும் பொய்யாக்கிருச்சு பீகாரினுடைய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். ஸோ மேக்சிமம் 160 இடங்கள் வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. ஆனா யதார்த்தத்துல பார்க்கும் பொழுது என்டிஏ 202 இடங்கள் வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறாங்க. 35 இடத்துல மகாகட்பந்தன் சுருங்கிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விக்டரியா தான் நம்ம பார்க்க முடிகிறது. மகாராஷ்டிராவில் எப்படி நடந்ததோ அதே மாதிரியான ஒரு பெரிய வெற்றியை பீகார் மக்கள் கொடுத்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு, அதனுடைய அலையன்ஸுக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ என்டிஏ கூட்டணியில பாஜக அதிகமான தொகுதிகளை வென்றிருக்கிறார்கள் அப்படின்றது நம்ம பார்க்க முடிகிறது. ஜேடியுவை விட பாஜக தான் அதிகமான இடங்களை வென்றிருக்கிறார்கள். முதல்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ஊர் ஆட்கள்லாம் வந்துட்டு, நிதிஷ்குமாரை விட பிஜேபி அதிகமா இருந்தாலும் நிதிஷ்குமார் ஆர்ஜேடி கூட போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் பொழுது இப்படிதான் வந்துட்டு ஒரு சேட்டலைட் மீடியால உட்கார்ந்துக்கிட்டு அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள். நிதிஷ்குமார் ஆர்ஜேடி கூட போயிட்டாருன்னா பிஜேபி தெருவுல தானங்க நிற்கும். எவ்வளவு பெரிய நல்ல எண்ணங்கள் பாருங்க ஜேர்னலிஸ்டுக்கு. எப்படியாவது வந்து பிஜேபி தோக்கணும். ஸோ அவர்களுக்கு வந்துட்டு நிதிஷ்குமார் ஜெயிக்கிறாரு, அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எப்படியாவது பிஜேபி தோத்தரணும். ஸோ அதை தான் வந்துட்டு அவர்கள் விரும்புறாங்க. ஸோ இன்னைக்கு காலையில நம்ம ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடா இருந்தாலும் சரி, கேரளாவா இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய மீடியாஸினுடைய அவர்கள் பேசக்கூடிய ஸ்டாண்ட் அப்படின்றதே வந்துட்டு எல்லா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எடுத்தாலுமே வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ல தான் பேசுவாங்க. கொஞ்சம் வந்துட்டு இந்திய அலையன்ஸ் ஏறி வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஒருவேளை இந்த மாதிரி இறங்கி போயிடுச்சு அப்படின்னா, அவர் இவரு கூட போனாருன்னா அவ்வளோதானேங்க. உண்மையான சாணக்கியன் யாருன்னா அது நிதிஷ்குமார் தான். அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அதற்கப்புறமா வந்துட்டு நேரம் போக போக பிஜேபி ஒரு கட்டத்துக்கு மேல அதிகமான எண்ணிக்கையில கிட்டத்தட்ட 100 நெருங்குற அளவுக்கு 90 வரைக்கும் நம்பர்ஸ் வந்த உடனே, நிதிஷ்குமார் இல்லைன்னா கூட பரவாயில்லங்க. எல்ஜேபிலாம் அதிகமான சீட்ஸ் வைத்திருக்கிறாங்க. பிஜேபி அவங்க இல்லாம கூட வச்சிரலாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எதார்த்தத்தை பார்க்கும் பொழுது நிதிஷ்குமார் தான் முதல்வரா வருவார் அப்படின்னு சொல்லி நாம எதிர்பார்க்கிறோம். அண்ட் என்னுடைய பெர்சனலான எக்ஸ்பெக்டேஷன்னு பார்க்கும் பொழுது ஜேடியு அதிகமான சீட் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். ஸோ என்ன ரீசன்னா போன முறை எல்ஜேபி பர்சனலா ஜேடியுக்கு எதிராக தான் களம் கண்டிருந்தாங்க. ஸோ இந்த முறை சேர்ந்து வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி ஜேடியு அதிகமான சீட்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்திருந்தேன். ஸோ ஆனா வந்துட்டு பிஜேபி அதிகமான சீட்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விக்டரி எதை காட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பீகார் மக்கள் அவர்கள் ஒரு தெளிவான வாக்கை செலுத்தி இருக்கிறார்கள். ஸோ வந்து ஆர்ஜேடி அவர்கள் வந்துட்டு யாதவாஸ் அண்ட் இஸ்லாமியர்கள் இவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா மட்டும்தான் இருந்தது. ஸோ மற்ற சமூக மக்கள் ஸோ தங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அங்க இல்லையோ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தான் ஜேடியு பக்கம் வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. அதே நேரத்துல காட்டாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜங்கல் ராஜ் தேஜஸ்வி யாதவினுடைய அப்பாவும் அம்மாவும் லல்லு பிரசாத் யாதவ் அண்ட் ராப்ரி தேவி இவங்க 2 பேரினுடைய ஆட்சியை மக்கள் இன்னமும் மறக்கல. ஸோ அங்கு இருந்து இந்த பீகார் கடந்த 20 வருஷத்துல எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்திருக்குது. ஸோ ஒரு சாதாரணமான குடிமகன் தானும் வளரணும், நாடும் வளரணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புவான். ஸோ அந்த அளவுல பீகாரை பொறுத்த மட்டும் அந்த மாதிரியான ஒரு காட்டாட்சி மீண்டும் வேணாம் அப்படின்றத மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது 3வது விஷயம் வந்துட்டு பெண்களினுடைய வாக்கு. பெண்கள் அதிகமான அளவுல வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. பெண்களினுடைய பெரும்பாலான வாக்கு என்டிஏ அலையன்ஸுக்கு போயிருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் மதுவிலக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ மதுவிலக்கு அப்படின்றது பெண்களினுடைய வாக்கை எந்த அளவுக்கு ஒரு கட்சிக்கு எடுத்துட்டு வருது அப்படின்றதுக்கு பீகார் ஒரு சிறந்த உதாரணமா இருக்குது. அது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அண்ட் அடுத்த விஷயம் ஆர்எஸ்எஸ். நான் ஏற்கனவே பீகாரினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் வரும் பொழுதே வந்து இந்த ஒரு செய்தியை நான் பார்த்திருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன். நியூஸ் 18ல வந்த செய்தி இது. அக்டோபர் மாதத்துல வந்தது. ஆர்எஸ்எஸ் 243 தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 2 லட்சம் மீட்டிங் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. அதற்கான பிளானிங்ல இருக்கிறாங்க, போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களும். ஏபிவிபி ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய ஏபிவிபி முதன்முறை வாக்காளர் 22 லட்சம் பேருக்கிட்ட நோட்டாவுக்குலாம் ஓட்டு போடாதீங்க, உங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனது. ஸோ இதெல்லாம் அந்த டைம்லயே நான் பார்த்துருந்தேன். ஸோ இது வீடியோவை போடுறதுக்கான ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால அப்போ போடல. ஸோ ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆப்டா இருக்குது. ஸோ நம்ம பலமுறை சொல்லியிருந்த மாதிரி போன லோக்சபா தேர்தலில் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையில ஒரு சின்ன முட்டல் மோதல் இருந்தது. அதன் காரணமாக தான் மகாராஷ்டிராலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் அவர்கள் வந்துட்டு சரிவை சந்தித்தாங்க. அதற்கு அப்புறமா நடந்த பல தேர்தல்களையும் ஆர்எஸ்எஸ்னுடைய உழைப்பு, கிரவுண்ட்ல இறங்கி அவர்களினுடைய வேலை செய்தது எல்லாம் தான் பிஜேபியை தூக்கி நிறுத்தி இருக்குது.
மீண்டும் ஒரு முறை பீகார் எலெக்ஷன்லயும் ஆர்எஸ்எஸ்னுடைய பவர் என்ன, அது பிஜேபிக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை ப்ரூவ் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. அண்ட் அடுத்தது மோடி அரசாங்கம் வந்ததற்கு அப்புறமா இந்தியர்கள் மத்தியில, பெரும்பான்மையான இந்தியர்கள் மத்தியில தேசியம் சார்ந்த ஒரு எண்ணம் வந்திருக்குது. அது ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய கலாச்சாரம், அது இந்த மண்ணுக்கான கலாச்சாரம் வேணும், அந்த கலாச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி தான் எடுத்துட்டு வருது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. எப்படி வந்துட்டு யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்துட்டு தங்களை ஒரு கிறிஸ்தவ நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரகடனம் படுத்தி இருக்கிறாங்க. ஆனாலுமே எல்லா மதத்துக்குமான ஸ்பேஸை அவங்க கொடுக்குறாங்க. அது அமெரிக்கால யுஎஸ்ல இருந்து யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்து பல நாடுகள்ல அப்படிதான் இருக்கிறாங்க. அதே நேரத்துல கல்ஃப் கண்ட்ரீஸும் அப்படிதான் இருக்கிறாங்க. தங்களை இஸ்லாமிய நாடுன்னு சொல்லி பிரகடனப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அங்க எல்லாருக்குமான ஸ்பேஸ், இந்த மதத்தை நீ ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லாம எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இங்க இந்தியால ஹிந்து மதத்தினுடைய கலாச்சாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில ஆர்எஸ்எஸ் அவர்கள் 100 ஆண்டு காலமா விதைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த விதைக்கான பலன் இப்ப மக்கள் கிட்ட வேரூன்ற ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அவர்கள் அதை விரும்புறாங்க. இந்த மாதிரியான கலாச்சாரம் சார்ந்த வளர்ச்சியை கொடுக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மாதிரியான கட்சிகளால முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதுல அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு தான் இந்த மாதிரியான பெரும் வெற்றியா நம்ம பார்க்கப்படுகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம வெற்றியை பார்த்தோம்னா 200க்கு மேல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் நம்ம பார்க்கப்படுகிறது. ஆனா வந்துட்டு இந்த வெற்றி வந்துட்டு இன்னைக்கும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் பேசுறதுக்கு முன்னாடி, தமிழகத்தை சேர்ந்த பல பேரை யூடியூப்லலாம் பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்துட்டு பாஜகவினுடைய அஸ்வத்தம்மன் கிட்ட பேசும் பொழுது, எப்படியோ வாக்கு திருடி ஜெயிச்சிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுதும், அதற்கு அவர் கோபப்பட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மன்னிப்பு கேட்டுட்டு அவர் இன்டர்வியூவை தொடங்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு நாம வந்துட்டு வாக்கு திருட்டு அப்படின்றத வந்து நியாயப்படுத்துறதை தாண்டி அது நடந்திருக்குது அப்படின்றத ஒரு மீடியால உட்கார்ந்து பேசுற அளவுக்கான தைரியம் இருக்குது, ப்ரூவ் பண்ணாமலேயே. ஸோ அப்படிப்பட்ட வாக்கு திருட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை காங்கிரஸ் எடுத்து வைத்தார்கள் இல்லையா, அது ஏன் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றத அடுத்த வீடியோல நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பீகார் வெற்றி அப்படின்றது வெறும் பாரதிய ஜனதா கட்சி, ஜேடியு இவர்களுக்கான வெற்றி மட்டும் கிடையாது. மக்களினுடைய தேவை, மக்கள் தங்களுடைய வளர்ச்சிக்கும் தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் யார் வேணும் அப்படின்றத தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மக்களினுடைய மனதுல தேசியம் சார்ந்தும் இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் சார்ந்தும் செயல்படக்கூடிய கட்சி எது அப்படின்றத பார்த்தும் வாக்களித்திருக்கிறாங்க அப்படின்றத தான் இந்த பீகாரினுடைய தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லுது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.